கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் யூதா 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் முதல் 23வது வசனம் வரை உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாந்தத்தை திறந்து என்னோடு கூட வாசியுங்கள். யூதா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். தேவன்தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வசனங்களில் 17வது வசனம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தொடக்கத்திலே நீங்களோ பிரியமானவர்களே என்று யூதா ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களோ என்று சொல்லும்பொழுது யார் அவர்கள்? 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கென்று, விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கென்று நாம் ஒவ்வொருவரும் கூட அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது நமக்காக யூதா எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்களோ பிரியமானவர்களே என்று சொல்லும்பொழுது அது நம்மை குறிக்கிறதாக பார்க்கிறோம். பாருங்கள், அற்புதமான நிருபமாக யூதா காணப்படுகிறது. இந்த யூதா நிருபத்தை ஒரு 1½ நிமிடத்தில் வாசித்து முடித்து விடலாம், அல்லது 2 நிமிடத்தில் இதை வாசித்து முடித்துவிட முடியும். ஆனாலும் கூட இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் மிக ஆழமான வார்த்தைகள். புரிந்து கொள்வதற்கும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசிப்பதற்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அது எடுத்துக்கொள்கிறது. இட் வில் டேக் அவர் என்டையர் லைஃப் டைம் டு அப்ளை தீஸ் ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை நாம் அபியாசிப்பதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செலவிட வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு கருத்தாழமிக்க விசுவாசத்தின் வார்த்தைகளாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இருந்தபொழுதும் அநேகரிடத்திலே அவர் பிரியமாக இருக்கவில்லை, வனாந்தரத்திலே அவர்களை அழித்தார்கள் என்று சொல்கிறார். மிகாவேல் மோசேவினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணினார் பிசாசோடு என்று அவர் சொல்லுகிறார். பிலேயாமை குறித்து நாம் வாசிக்கிறோம், கோராவை குறித்து வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, சோதோம் குமாராவை குறித்து வாசிக்கிறோம், லோத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆதி மேன்மையை விட்டு போன தேவதூதர்களை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய காரியத்தை குறித்து நாம் அதிகமாக இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். காயினை குறித்து அதிகமாக நாம் வாசிக்கிறோம். இயற்கையினுடைய சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளை குறித்து வாசிக்கிறோம். காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். எவ்வளவு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். இயற்கையை கவனித்து அதிலிருந்து ஆவிக்குரிய அர்த்தங்களை எடுத்துக்கொண்டு யூதா பேசுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 7ஆம் தலைமுறையாக இருக்கக்கூடிய ஏனோக்கு என்ன சொன்னார் என்பதை குறித்து அவர் கோடிட்டு காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஆழமாக படித்து ஞானார்த்தங்களை உணர்ந்து
நம்முடைய வாழ்க்கையிலே இவையெல்லாம் செயல்படுத்த நம்முடைய முழு வாழ்க்கையும் இது எடுத்துக்கொள்ளும். அவ்வளவு காரியங்களை இதே ஒரே அதிகாரத்தில் யூதா சொல்லியிருக்கிறார். 100 அதிகாரங்களுக்கு இது சமமாக இருக்கிறது. இந்த யூதா நிருபமானது 100 அதிகாரங்களுக்கு சமமாக இருக்கிறது. அவ்வளவு காரியத்தை இதில் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்து 17ஆம் வசனம் முதல் 23வது வசனம் வரை அவர் சொல்லுகிறார். எவ்வளவு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. இந்த காரியத்தை மாத்திரம் 17லிருந்து 23 ஆகிய வசனங்களை படித்து அதன்படி நடந்தாலே போதும், பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கும். மெய்யான வார்த்தையாக இருக்குது. பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கிறோம். நித்திய பேரானந்தத்துக்குள்ளாக நுழைய முடியும். இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசிப்போம் என்று சொன்னால், குறிப்பாக 17 முதல் 23ஆம் வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் கைக்கொள்வோம் என்று சொன்னால், மெய்யாகவே அந்த பரம கானானிலே நுழையக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே, 17வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆல்வேஸ் ரிமெம்பர் வாட் த அப்போஸ்தலர் had said. யோவான் முதற்கொண்டு, பேதுரு முதற்கொண்டு, யாக்கோபு முதற்கொண்டு, அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு சொன்ன அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள் என்று சொல்லி நமக்கு அவர் அறிவுரை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 வாசிக்கிறோம். முதலாவது வாசிக்கும்போது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை முதல்ல கேட்கணும். வார்த்தை கொடுக்கும்பொழுது கேட்கணும். காலையிலே முழங்கால் படியிட்டு வேதத்தை திறந்து வசனங்களை படிக்கணும். ஆண்டவரிடத்திலே உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. வசனங்களை திறந்து படிக்கணும். தேனிலும் மிக மதுரமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை படிக்கணும். ஜீவனுக்கு ஏதுவான அந்த வார்த்தைகளை படிக்கணும். அதை உணரணும். அதை நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசிக்கணும். ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனங்களை வாசிக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நீ கேட்கணும். காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் விசுவாசமே வரும். நமக்கு விசுவாசிகள் என்று பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினால தான் விசுவாசமே அது நமக்குள்ளாக வேரூன்றி கட்டப்படும். தேவனுடைய வசனத்தை கேட்கணும், படிக்கணும், அதை உணரணும். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:42 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்றால் என்ன? யூ ஹாவ் டு ரிமெம்பர் வெரி ஆஃபன், நாட் அக்கேஷ்னலி. எப்பொழுதாவது ஒரு தடவை படிக்கிறது இல்லை. எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி hour யூ ஹாவ் டு ரீட் வாட் த அப்போஸ்தலர் ஹேஸ் செட். அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள் என்று சொல்லி வசனங்களை வாசிக்கணும். அவர் அதை குறித்து போதிக்கப்படும் பொழுது அதை குறித்து கேட்கணும். சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும்.
நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஆகவே இந்த நிருபத்தினுடைய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், பாருங்க, அவர்கள் அநேக காரியங்களை உள்ளே கொண்டு வர கிறிஸ்தவம் என்ற பெயரில் போலியான பல காரியங்களை அவர்கள் உள்ளே நுழைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாட் ஃபிசிக்கலி, மனுஷர்கள் மாத்திரமல்ல, த தாட் ப்ராசஸ், அதாவது சிந்தனையில் கூட பல்வேறு காரியத்தை நம்முடைய சிந்தனைக்குள்ளாக புகுத்துகிறார். கிறிஸ்து இப்படியெல்லாம் செய்வாரா? இதை மன்னிக்க மாட்டாரா? இது ஒன்றும் பெரிதான காரியம் அல்ல, இவ்வளோ பெரியுமா அழித்து விடுவார். பாருங்க, நாம் கூட அநேக நேரத்தில் நினைக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று நாமத்தை மாத்திரம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நடக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு மனதில் தோன்றினபடி நடக்கிறார்கள். ஒரு சில காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மற்ற காரியத்தை விடுத்து இது மாத்திரம் போதும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பார்க்கும்பொழுது இவ்வளவு பேருமா அவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி நமக்குள்ளாக அந்த சிந்தனையிலே என்ன செய்கிறான் பிசாசு? அதை கொடுக்கிறான் தாட் ப்ராசஸில். ஆகவே தான் இங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்தில், யூதா 3ஆம் வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. 4ஆம் வசனம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காமவிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வசனங்கள், அதை என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காமவிகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, காமவிகாரத்துக்கு ஏதுவாக அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பாருங்கள், தே கிரப்ட் இன் அன்அவேர்ஸ் என்று வாசிக்கிறோம். நமக்கே தெரியல அன்அவேர்னா என்ன, அவேர்னஸ்னா என்ன, உணர்ந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அன்அவேர்ஸ்னாக்கா நமக்கு தெரியாமலே தே கிரப்ட் இன்சைடு. கரப்ட் இன்சைடு. அன்அவேர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நமக்கு தெரியாமலே நம்மளுடைய சிந்தனையில் புகுந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார், கடைசி காலத்திலே எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த சித்தாந்தங்கள்லாம் இன்றைக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியமில்லை, மனம்போக்கிலே வாழலாம், கடைசியாக கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார், அவர் அன்புள்ள தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் அங்கே சொல்லுகிறார், எல்லோரையும் விடுவித்தார் எகிப்திலிருந்து, ஆனாலும் எல்லோரும் கானான் தேசத்தை அடையவில்லை. அவள் அநேகரை வனாந்தரத்திலே அழித்து போட்டார். அவர்தான் விடுதலை செய்தார். விசுவாசியாதோரை அவர் என்ன செய்தார்? நடுவிலே மூர்க்கத்தனம் பண்ணவர்களை, முறுமுறுத்தவர்களை வனாந்தரத்திலே அழித்து போட்டார் என்று சொன்னார். இன்னொரு உதாரணம் கொடுக்கிறாரு. அவர்தான் தேவதூதர்களை உண்டாக்கினார். ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 6ஆம் வசனம். தேவதூதர்கள் அவர்களும் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று காத்து கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்தார்கள்? விழுந்து போனார்கள். பிசாசோடு கூட அவர்கள் ஒன்றிணைந்து போனார்கள். அவர்களையும் பிசாசோடு கட்டி, தேவதூதர்கள் தான் அவர்கள் இருந்தபொழுதும் அவர்களுக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர்களையும் கட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தை! இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாராவது ஏதாவது பேசுகிறாங்க, அதை மாத்திரம் கேட்டு நம்ம வாழ்ந்துடலான்னு பார்க்குறீங்களா? இல்லை, வசனம் என்ன சொல்லுது பாருங்கள்.
விடுதலை தான் செய்தார். அன்பு கூர்ந்து அவர்களை விடுதலை செய்தார் எகிப்திலிருந்து. ஆனாலும் எல்லோரும் போய் அந்த கானான் தேசத்தில் சேர முடியவில்லை. அவர்கள் மரித்து போனார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். இரண்டாவதாக, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தேவதூதர்களையும் அவர் கட்டி வைத்திருக்கிறாரே, நித்திய தீர்ப்புக்கென்று நரகத்திற்கென்று நியமித்திருக்கிறாரே. எவ்வளவு எச்சரிக்கையாக வாழணும் பாருங்க. நான் அதையும் எடுத்துக்கொள்வேன், இதையும் எடுத்துக்கொள்வேன். இது மிக நேர்த்தியாக இருக்கிறது, உற்சாகத்தை தருகிறது. அதெல்லாம் இல்லை. ஏமாந்து போய்விட வேண்டாம். போலிகளை நம்பி ஏமாந்து போய்விட வேண்டாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிகராக ஒரு மனுஷனுடைய வார்த்தையும் நிற்க முடியாது. சோதித்து பாருங்கள். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நிதானித்தறிந்து புரிந்து கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்வார் என்று ஏமாந்து போயிடாதீங்க. நீங்கள் செலுத்துகிற காணிக்கை உங்களை கொண்டு கரை கொண்டு சேர்க்காது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இந்த கூரையை விட்டு தாண்டாது. உங்களுடைய விசுவாசம் போலியாக இருக்க கூடும். எச்சரிப்பு, எச்சரிப்பு. யூதா எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நீங்களோ பிரியமானவர்களே ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் 17வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் அவர்கள் பிரிந்து போவார்கள். அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சம்பந்தம் இல்லை. ஜென்ம சுபாவத்தாரும் தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவார்கள். சென்சுவல் என்றால் என்ன? மாமிசத்தின் இச்சையை நிறைவேற்றுவார்கள். ஜென்ம சுபாவத்தார் தங்களுடைய மாமிசத்துக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். ஹேவிங் நாட் த ஸ்பிரிட், ஆவி இல்லாதவர்களுமாமே, ஆவி உடையவர்களைப் போல, பரிசுத்தாவியாளர் இருக்கிறவரைப் போல அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் ஆவி இல்லாதவர்கள், அவர்கள் பரிசுத்தாவியினரை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவியின்படி நடக்காதவர்கள், மாமிசத்துக்கு ஏற்றவர்கள், சென்சுவல், ஹேவிங் நாட் த ஸ்பிரிட் என்று வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை 20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமான உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டு இருக்கிறது, எவ்வளவு ஆழமான வார்த்தை. மகா பரிசுத்த விசுவாசம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? மகா பரிசுத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எப்படி கொடுத்தாரு? அவருடைய வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் அதை உணர்ந்து விசுவாசியாக மாறினீர்கள். அந்த வார்த்தை என்ன சொன்னது? நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு மீட்பர் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தான் அந்த மீட்பர். அவர் இரத்தத்தை கொண்டு சிலுவிலே சிந்தின பாடு, இரத்தம், அதை கொண்டு என்னை கழுவினார். அதன் மூலமாக என்னை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் விசுவாசியாக மாறினேன். அது மகா பரிசுத்த இரத்தத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட, இலவசமாய் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் மூலமாக கிடைத்த விசுவாசம். நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்ற காரியம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. எஸ்டாப்ளிஷ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கணும். ஆனால் எஸ்டாப்ளிஷ் என்ற வார்த்தை போடாமல், பட் ஈ பிலவட் பில்டிங் அப் யுவர் செல்ஸ், அதாவது நீங்கள் அதில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். நாட் எஸ்டாப்ளிஷ், இட் இஸ் பில்டிங் அப். ஆங்கில வேதாந்தத்தில் பில்டிங் அப் என்று போடப்பட்டிருக்கிறது. அது மிக நேர்த்தியான வார்த்தையாக இருக்கிறது. இந்த விசுவாசமானது வளரணும், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசமானது வளர்ந்து கொண்டே வரணும், வளர்ந்து கொண்டே வரணும். ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்பது குழந்தை விசுவாசம். அவரை என்னை காப்பாற்றாமல் போனாலும், ஷாட்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, அவளுடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது? உயர்ந்தபட்ச உச்சபட்ச விசுவாசம். இந்த அக்னி சூழலிலிருந்து எங்களை காப்பாற்ற அவர் வல்லவர், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர். அப்படி காப்பாற்றாமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி எங்களுடைய சரீரமானது தீயிலே வெந்து உருகட்டும்,
ஆனாலும் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். அது விசுவாசத்தின் உச்சபட்சம். உச்சபட்சம். விசுவாசமானது வளர்ந்தேறினது. விசுவாசமானது பரிபூர்ணப்பட்டது. இட் மஸ்ட் க்ரோ அண்ட் பில்ட் அப். போன வருடத்தில் இந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை விட இந்த வருடத்தில் விசுவாசமானது வளர்ந்துருக்கணும். இட் ஹேஸ் டு பி இன்க்ரீஸ்ட். ஆகவே தான் அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அவரை பார்த்து கேட்ட வார்த்தை என்ன? லூக்கா சுவிசேஷம் 17:5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். And apostles said unto the Lord, increase our faith. அவர்கள் கேட்ட காரியம் அவ்வளோ உன்னதமான காரியம். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொடுங்க. எங்கள் விசுவாசம் வளரட்டுமே ஆண்டவரே. அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோம், விசுவாசமற்றவர்களாக இருக்கிறோம், அற்ப விசுவாசிகளாக இருக்கிறோம். எங்களுடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் இட் ஹேஸ் டு பி பில்டட் அப். அது வளர்ந்து கொண்டே இருக்கணும். எவ்வளவு ஆழமான வார்த்தை. இட் ஹேஸ் டு பி பில்டட் அப். விசுவாசம் வளருதா? ஆர் இட் இஸ் ஸ்டாக்னன்ட் திங்? அட் ஸ்டாக்னன்ட் ஃபெய்த்? அது அப்படியே நிற்கிற விசுவாசமாக இருக்குதா, இல்லை வளர்ந்து கொண்டே இருக்கிறதா? சோதித்து பாருங்கள் என்று யூதா நமக்கு அறிவுரை சொல்கிறார். விசுவாசம் மாத்திரமல்ல, அன்பும் கூட என்ன செய்யணும்? அதுவும் வளரணும். 1 தெசலோனிக்கர் 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோகவும் செய்வார். The Lord make you increase and abound in love. The love has to be abound. The love has to be established. The love has to be increased. The faith has to be increased. The love has to be abound என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் மாத்திரமல்ல, அன்பும் கூட அப்படியாக வளரணும். அதுதான் 21 சொல்கிறார். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. Not only you are protected by the love, your love towards God and towards the fellow believers. தேவனிடத்திலும் உங்களுடைய சக விசுவாசிகளிடத்திலும் உங்களுடைய அன்பானது பெருகி கொண்டே இருக்கணும், அதிகபட்சமாக பெருகணும். இட் ஹாஸ் டு பி இன்க்ரீஸ். நாட் ஓன்லி யுவர் ஃபெய்த், விசுவாசம் மாத்திரமல்ல, உங்களுடைய அன்பும் கூட பெருகணும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய நம்பிக்கையும் பெருகணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி யுவர் ஹோப் அபவுண்ட் என்று வாசிக்கிறோம். யுவர் ஃபெய்த் மஸ்ட் அபவுண்ட், யுவர் லவ் மஸ்ட் அபவுண்ட், யுவர் ஹோப் மஸ்ட் அபவுண்ட் இன் த லார்ட், இன்க்ரீஸ் இன் த லார்ட். அப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, இதெல்லாம் இட் மஸ்ட் நாட் பி ஸ்டேக்னன்ட் ஒன். அது நிற்கிற காரியமாக இல்லாமல், தேங்கி நிற்கிற காரியமாக இல்லாமல், அது வளருகிற காரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே தான் இது மிக முக்கியமான காரியம். 20 பார்க்கும்பொழுது பிரேயிங் இன் ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவிலே நீங்கள் நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ என்று உங்களுக்கு நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்களுக்காக வாக்கு கணக்காத பெருமிச்சுகளோடு கூட உங்களுக்கு ஒத்தாசை செய்வார், உதவி செய்வார். ஜெபத்தில் நீங்கள் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி ஜெபிக்கும்போது தான் ஆண்டவருடைய திருவுள்ள சித்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் என்ன மனதிலே வைத்திருக்கிறார் என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியாரை துக்கப்படுத்தக்கூடாது. அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கணும். அவர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். ஆகவே அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். பிரேயிங் இன் த ஹோலி கோஸ்ட். இன்க்ரீஸ், யூ பில்ட் அப் யுவர் ஃபெய்த்.
உங்களுடைய விசுவாசத்தை வளருங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு பெறுகிறவர்களாக இருங்க. அடுத்த காரியம், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்திருங்கள். அவருக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருங்கள். அவருடைய இரக்கம் வெளிப்பட போகுது. நாம் அவரோடு கூட போக போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறவர்களாக. பி விஜிலண்ட், பி வாட்ச்ஃபுல். மிக கவனமாக, ஜாக்கிரதையாக அவருடைய இரக்கம் வெளிப்பட போகுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் நமக்கு இரக்கத்தை காட்டப் போகிறார். அதற்காக காத்திருங்கள். You have to look forward for the mercies of God. The last day Christ will show the mercy to us. ஆகவே அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தில், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, you have to discern everything, which is right spirit, which is the Holy Spirit, which is the false prophet, who is the false prophet, who is the man of God, which is the right word. You have to discern. Don't believe anything and everything. எல்லாவற்றையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. You have to discern. Unction has been anointed. You are anointed with the unction. ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். பேசும்போதே தெரியும், இவர் தேவனுக்கு அடுத்த காரியத்தை இவர் பேசலை என்பது நமக்கு தெரியும். நடந்து கொள்கிற விதம் தெரியும். ஆகவே நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து, யூ ஹாவ் டு டிசர்ன் எவ்ரிதிங். யூ ஹாவ் டு டிசர்ன் எவ்ரிதிங் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆகவே இருதயத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். யூ ஹாவ் டு பி த ஒன் ஹூ பொசஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் யூ ஹாவ் டு டிசைன் எவ்ரிதிங். இருதயத்தில் ஞானம் இருக்கணும். நம்ம ஒரு முட்டாளாக மதிமயங்களாக இருக்கக்கூடாது. ஞானம் நமக்கு இருக்கணும். நீதிமொழியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும், இருதயத்திலே ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான். த வைஸ் இன் ஹார்ட் ஷால் பி கால்டு ப்ரூடென்ட். இருதயத்தில் ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் என்ன செய்யும்? எல்லாவற்றையும் பிரித்து பார்க்கும். எது நல்லது, எது கெட்டது, எது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், எது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை செய்வது எப்படி, இது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, இதெல்லாவற்றையும் அந்த ஞானமுள்ள இருதயம் தான் தரும். பாருங்கள், சாலமோன் ராஜா கூட அவன் ராஜபாரம் பண்ணும்போது, சமஸ்த இஸ்ரவேல் நாட்டை அவன் ஆண்டபொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டான். இவ்வளவு திரளான ஜனங்களை நான் ஆளும்படி செய்கிறீரே, நான் அப்ரோஜனமானவன், நான் என்ன செய்யக்கூடும்? ஆகவே அவன் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நன்மை தீமை எப்போ தெரியும்? சாலமோன் ராஜா சொல்கிறார். நன்மை தீமை எப்போது அறிந்து கொள்ள முடியும்? பிரதர், எனக்கு தெரியும் எது நன்மை, எனக்கு தெரியும், என்னுடைய மனசாட்சி சொல்லும், நான் பார்த்துக்கிறேன் பிரதர். இல்லை, தேவனுடைய ஞானமுள்ள இருதயம் உனக்கு அருளப்பட்டு இருந்தா, தேவனால் ஞானமுள்ள இருதயம் உனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் ஒழிய நீ ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. தீமை நன்மையை போன்று தோன்றும், நல்லதுதான் என்று எடுத்துக்கொள்வார். ஏவாளும் கூட ஞானமற்றவளாக இருந்தாள், ஞானமுள்ள இருதயம் இல்லை. She was devoid of this heavenly wisdom, heavenly heart, the heart of wisdom என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே சாலமோன் கேட்கிற காரியம் என்ன? நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும்.
இதை தான் நாம் ஆண்டவரத்தில் கேட்கிறவர்களாக இருக்கணும். பாருங்கள், அடுத்த காரியத்தை நாம் பார்க்கலாம். சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலருக்கு என்று சொன்னால் சிலருக்கு மாத்திரமல்ல, பலருக்கு இரக்கம் பாராட்டி, அட்லீஸ்ட் சிலருக்காவது செய். நம்ம வழக்கத்தின்படி பேசுவோம் இல்லையா, அப்படி தான் பேசுகிறார் யூதா. எல்லோருக்கும் நீ நன்மை செய். முடியலையா, ஒரு சிலருக்காவது நன்மை செய்ய. என்னால் எல்லோருக்கும் உதவ முடியல பிரதர், ஒரு சிலருக்காவது உதவ முன் வரலாம்ல, ஒரு சிலருக்காவது உதவலாம்ல. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அட்லீஸ்ட் ஷோ கம்பேஷன் டு சம். சிலருக்காவது இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதாக நாம் பார்க்கிறோம். சிலருக்காவது இரக்கம் செய். பாருங்கள், யாக்கோபு 2 அதிகாரம் 13 ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். யாக்கோபு 2:13 வாசிக்கிறோம். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். For he shall have judgment without mercy that had showed no mercy. நீ இரக்கம் பாராட்டலையா மற்றவங்களுக்கு இரக்கம் செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா? நீயே சுயநீதிமானாக வாழ விரும்புகிறாயா? தேவனிடத்தில் இரக்கம் பெற்ற நீ மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டாமா? நீ மற்றவர்களுக்கு கடினமாக நடத்துவியா? மற்றவர்களை நியாய தீர்ப்பியா? நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கமானது தன்னை குறித்து மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் இரக்கம் பெரிதாக உயர்ந்து நிற்கும். இரக்கம் பாராட்ட மாட்டியா? ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கிறான், தான் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். இருமாப்பா இருப்பாயா? தேவ தண்டனை அவனுக்குள்ளாக அனுப்புவாயா? சுயநீதிமானாக நடந்து கொள்வாயா? இரக்கம் பாராட்ட மாட்டாயா? வசனம் மிக தெளிவாக இருக்கிறது. mercy rejoices against judgment. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அவரிடத்தில் இரக்கம் அளவில்லாமல் இருக்கிறது. ஆகவே இரக்கம் நீ பாராட்டுவியா? யாராவது உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டா, செய்த தவறுக்காக துரோகத்துக்காக மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டியாயா? இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 6 அதிகாரம் 36 லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். Therefore merciful as your Father is also is merciful. Be ye therefore merciful as your Father also is merciful. உடைய பிதா இரக்கமுள்ளவர், மகா உருக்கமுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், தயை பொருந்தியவர். அவருடைய பிள்ளை என்று சொல்கிறாயே, இரக்கத்தை காட்ட மாட்டாயா? மன்னிப்பை வழங்க மாட்டாயா? பி மர்சிஃபுல், இரக்கம் பாராட்டு என்று ஆண்டவர் யூதா மூலமாக நமக்கு சொல்கிறார். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து, சிலரையாவது அக்கினியிலிருந்து இழுத்துவிட. எவ்வளோ உருக்கமாக பேசுகிறார். All the people who never come to the love of God will doomed to the hell. நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். அக்கினி எரியக்கூடிய நரகம். ஒரு புழு சாவாது. ஐயோ 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 என்று கூக்குரல் வரப்போகிற அந்த இடம். ஒரு மனுஷனும் அங்கே சாவதில்லை. வேதனைக்கு மேலே வேதனை, தாங்க ஒண்ணா வேதனை. ஒரு ஸ்திரீ கர்ப்ப காலத்திலே பிரசவிக்கும் போது படுகிற வேதனையிலும் பெரிய வேதனை. ஒவ்வொரு நிமிடமும் வேதனை. கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யாதவர்கள், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள், they are doomed to the hell fire. அங்கே அவர்கள் அதுக்கு நேராக போய்கொண்டே இருக்கிறார்கள். யூதா நமக்கு சொல்கிற வார்த்தை என்ன? உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தர் உனக்கு அன்பை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு சிலருக்காவது கிருபையை பாராட்டி, அன்பை பாராட்டி, இரக்கத்தை பாராட்டி, ஒரு சிலரையாவது அந்த அக்கினியிலிருந்து
இழுத்து விட்டு என்று சொல்கிறார். அக்கினியிலிருந்து இழுத்து விட மாட்டாய, புல்லிங் தம் அவுட் ஆஃப் ஃபயர். அவர்களுக்கு நரகம்தான். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நீ, ஆண்டவருடைய அன்பை பெற்ற நீ சிலரையாவது இழுத்து விட மாட்டாயா? எவ்வளவு கடினமான இருதயம் நமக்கு! கர்த்தரை குறித்து சொல்ல மாட்டோமே, அவருடைய அன்பை குறித்து சொல்ல மாட்டோமே, நாமே வைத்து கொண்டு அனுபவிக்கிறோமே. யாரிடத்திலாவது நம்மை கர்த்தர் வழிநடத்தும் பொழுது, அந்த ஏவுதலை கொடுக்கும்போது, என்னை குறித்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லு என்று சொல்லும்பொழுது வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோமே. நரகத்துக்கு நேராக விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறானே. இன்று பார்த்தவர் நாளை இல்லையே. ஒருவேளை அடக்காராதனைக்கு நீ செல்கிறாய், ஒருவேளை ஒரு மரித்தவரை பார்ப்பதற்காக அந்த குடும்பத்து இடத்துல நீ செல்கிறாய். அவரிடத்தில் நீ சுவிசேஷத்தை சொன்னாயா? இன்று பார்த்தவர் நாளை இல்லையே. அவர் மரித்து போய் இருக்கிற அந்த சடலத்தை நீர் பார்க்கும்பொழுது, இவருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரே நீர் எனக்கு அநேக வாய்ப்பை தந்தீரே என்று சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் மனம் வருந்திருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். நேற்று உயிரோடு இருந்தானே, உன்னோடு கூட பேசினானே, உன்னோடு கூட சம்பாஷித்தானே, உன்னோடு கூட ஒன்றாக சாப்பிட்டானே, அவன் இன்றைக்கு இல்லையே, நரகத்துக்கு நேராக விரைந்து ஓடிவிட்டானே என்று சொல்லி உன் மனம் பதறவில்லையா? சிலரையாவது அந்த அக்கினி கடலிலிருந்து இழுக்க மாட்டாய். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்துக்குரிய வஸ்திரம், மாம்சத்தின் இச்சையினாலே உன்னுடைய வஸ்திரமானது கரைப்பட்டிருந்தால் அதை வெறுத்து தள்ளு. யூதா எவ்வளவு அன்போடு கூட ஒரு விசுவாசி எப்படி வாழணும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறார். இதை மிஞ்சிய வார்த்தை ஒன்றுமே இல்லை. 17வது வசனம் முதல் 23வது வசனம் வரை அவன் நம்மிடத்தில் பேசுகிற வார்த்தையை கேட்கும்படியாக செய்தான். நீங்களோ பிரியமானவர்களே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். பக்க வழியாய் நுழைகிற அந்நிய போதனைகளுக்கு, அந்நிய காரியங்களுக்கு உங்களுடைய மனதில் இடம் கொடுக்காதீர்கள். அவர்களை புறம்பே தள்ளுங்கள். அவர்கள் ஆவி இல்லாதவர்கள். நீங்களோ மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களுக்கு கிடைத்திருக்கு. அது வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். அது வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, அது தேவனுடைய அன்பும் உங்களிடத்தில் வளர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரில் நீங்கள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபமானது தேவனிடத்தில் சென்று சேர வேண்டும். நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. பொறுமையோடு கூட அவருடைய இரக்கத்தை பெற, அவருடைய வெளிப்படும் நாளுக்கென்று நாம் காத்திருக்க வேண்டும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக எது நல்லது எது தீமை பகுத்தறிந்து பார்க்கணும். ஞானமுள்ள இருதயத்தை சாலமோன் கேட்டது போல நாமும் ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, நன்மை எது தீமை எது பொய் எது மெய் எது, மாத்திரமல்ல யார் உண்மையான தேவனுடைய பிள்ளை, யார் தேவன பிசாசின் பிள்ளை என்று வகையறுக்கக்கூடிய பகுத்தறிவு உள்ள ஞானமுள்ள இருதயம் பெற்றுக்கொள்ளும். சிலருக்கு இரக்கம் பாராட்டும். எல்லோருக்கும் தான் இரக்கம் பாராட்டணும். அட்லீஸ்ட் ஷோ சம் the compassion of God. Show some compassion to somebody, the compassion of God. சிலருக்காவது இரக்கத்தை காட்டு. சிலரையாவது அந்த அக்னியிலிருந்து இழுத்து விடு. உன்னுடைய வஸ்திரமானது ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை கரைபடாமல் நீ காத்துக்கொள். இப்படி நீ இருக்கும்போது ஒரு பரிபூர்ணமான விசுவாச மனுஷனாக நீ காணப்பட முடியும். கர்த்தருடைய வருகையிலே மெய்யாகவே நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆண்டவர் யூதா மூலமாக பேசுகிறார். அநேக அறிவுரைகளை அவர் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் சம்மப் செய்து, எல்லாவற்றையும் சுருக்கி 17-23 வசனங்களில் ஒரு விசுவாசி எப்படி நேர்த்தியாக பரிபூர்ண தன்மையில் வாழ முடியும் என்பதை குறித்து அவர் நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதில் ஏதாவது நான் குறைபட்டிருந்தால் அதை நிறைவு செய்ய
அதை அறிக்கை செய்து அதிலே நான் பரிபூர்ணப்பட தேவனிடத்தில் நாமும் கூட ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, கொடுத்த உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடும் கூட பேசினீர் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களுடைய இதயத்தை நிரப்பி கொழுந்து விட்டு எரிய செய்கிறது, அசுத்தம் யாவற்றையும் நீக்குகிறது. உடைய வார்த்தையை கேட்கும்போதே பரிசுத்தமாகிறோம் என்று சொல்லி, இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறேன். உடைய வார்த்தை கேட்கும்போதே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இருள் எங்களை விட்டு அகல்கிறது, பிசாசினுடைய கிரியைகள் எங்களை விட்டு அகல்கிறது, சத்ருவனுடைய ஆதிக்கங்கள் எங்களை விட்டு அகல்கிறது. இப்பொழுது நாங்கள் உடைய பரிசுத்த பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அழைக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு நீர் யூதா மூலமாக சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே எவ்வளவு அதிகமான வார்த்தைகள், எவ்வளவு ஜீவனுள்ள வார்த்தைகள். நாங்கள் பிழைக்கும்படியாக, இந்த உலகத்திலே ஞானமாக நடந்து கொள்ளும்படியாக, உடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியான வார்த்தையை சொன்னீரே, நன்றி செலுத்துகிறோம். உண்மையாக வாழ்ந்து வர உதவி செய்தோம். உடைய அன்பிலே வளர, உடைய விசுவாசத்திலே வளர, உம்முடைய நம்பிக்கையிலே வளர நீ வருவீர் ஒரு நாளிலே. அதற்காக நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்திடலாம். ஒரு சிலரையாவது நாங்கள் ரட்சிக்க உதவி செய்தரலாம், அக்னியிலிருந்து தப்புவிக்க உதவி செய்தரலாம், வழிவாசலில் ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தும்போது நாங்கள் அதை தட்டி கழிக்காமல் ஆண்டவரே உடைய அன்பின் வார்த்தையை சொல்ல உதவி செய்தரலாம். அநேகருக்கு இரக்கம் பாராட்ட உதவி செய்தரலாம். நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே, எங்களை மன்னித்தீரே. நாங்களும் கூட இரக்கம் பாராட்ட உதவி செய்ய நீர் எங்களுடைய இரக்கத்தின் பிதாவாக இருக்கிறேன். 6:36 லூக்காவிலே நாங்கள் வாசித்தோமே, உடைய பிதா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னீரே. நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக காணப்பட உதவி செய்தரலாம். உடைய வஸ்திரத்தை கரைப்படாமல் காத்து கொள்ளக்கூட நீ தான் உதவி ஒத்தா செய்தரல வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த ஜெபத்தை அருமையானவர் இயேசு கிறிஸ்து ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.